Hello friends, welcome back to Mommy's Love Kitchen. இன்னைக்கு நம்ம what's in my lunch plate ஓட full video தான் பார்க்க போறோம். என்னலாம் இன்னைக்கு லஞ்ச்க்கு செஞ்சிருக்கேன் அப்படின்றது டீடைலா பார்க்கலாம். வித் ரெசிபீஸ் வந்து அப்படியே கொஞ்சம் நானே உருவாக்குன ரெசிபீஸ் அந்த necessity is mother of invention சொல்லுவாங்கல. சோ அந்த மாதிரி ரெசிபீஸ் நிறைய பெண்கள் உருவாக்கி வச்சிருப்பீங்க. சோ அது மாதிரி நானும் 1-2 உருவாக்கி இருக்கேன். அதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா என்னோட லஞ்ச் பிளேட்ல வந்து பெர்ஃபெக்ட்டா இதுதான் அப்படி நான் யோசிக்க மாட்டேன். பட் கண்டிப்பா நான் சொன்ன அந்த 3 விஷயம் புரோட்டீன், கார்ப் அண்ட் இந்த ஃபைபர்ஸ், குட் ஃபேட் இது 4மே இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். கண்டிப்பா ஃப்ரிட்ஜில் வந்து எனக்கு ஏதாச்சும் நான் வச்சிருப்பேன், ஸ்டாக் பண்ணி வச்சிருப்பேன். அதில் ஃபர்ஸ்ட் எது கெட்டு போகிற மாதிரி இல்லை, அதை எது ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி காலி பண்ணணுமோ அதை எடுத்துருவேன். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கேன். சில காய்கறிகள் காய்கறி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுக்க ஒரு 5 மினிட்ஸ்னால் அதை நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ், அதுவே ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இன்ஸ்டன்ட் பாட்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் வந்து நான் மல்டிபிள் டைம் சொல்லிட்டு தான் இருக்கேன் இந்த கின்வா அண்ட் ரைஸ் எப்படி குக் பண்ணுறதுன்ட்டு. 1 கப்பு கின்வா, 1 கப்பு புழுங்கலரிசி, அது வந்து ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துருக்கேன். நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஒரு கொலாண்டர் மாதிரி காமிச்சேன் இல்லையா, அதாவது ஒரு கரண்டி மாதிரி, அதை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 4-5 வாட்டியாவது வாஷ் பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் ஒரு 30 மினிட்ஸ் இதை ஊற கூட வச்சுக்கலாம். ஸோ 2 கப்பு சொல்லியிருக்கல, இதுக்கு 4 கப்பு தண்ணி, ஒரு 1/2 டீஸ்பூன் நெய், அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர். ஸோ இது 2 எதுக்கு போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இமீடியட்டாக உங்களுக்கு வந்து சுகர் ஸ்பைக் அந்த மாதிரிலாம் வராது. அதே சமயம் வந்து ரைஸில் கொஞ்சம் நெய் போட்டு குக் பண்ணுறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டார்ச்சுமே ஓரளவுக்கு குறையும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு ட்ரிவர்ட் வச்சுட்டு இன்றைக்கி அந்த மசூர் தால், அந்த தால் தான் இன்றைக்கி வச்சு நம்ம டொமேட்டோ பப்பு ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதுவும் 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பூண்டு வந்து நம்ம தாளிக்கவும் யூஸ் பண்ண போகிறோம், இதுலேயும் போட்டுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா, தக்காளி, இது வந்து டொமேட்டோ பப்புன்றதுனால தக்காளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கூடுதலாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மசூர் தால் அண்ட் இந்த தக்காளி வந்து நல்லா இருக்கும் காம்பினேஷன், உங்களுக்கு மைல்டாகவும் இருக்கும், அதே சமயம் ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு இருக்கும். ஸோ இந்த இன்ஸ்டன்ட் பாட் வந்து பார்த்திங்கன்னா 6 குவாட் இது. ஸோ ஃபஸ்ட்டு லேயர் ரைஸ் போட்டிருக்கோம், நெக்ஸ்ட்டு லேயர் வந்து டொமேட்டோ பப்புக்கு பருப்பு வச்சுருக்கோம், அடுத்து டாப் லேயரில் வந்து சேப்பக்கிழங்கு ஒரு 2-3 இருக்குது. ஸோ அதையும் போய் வேக வச்சுக்கலாம். இன்ஸ்டன்ட் பாட் எப்போவுமே, அதுவும் இந்த டைம் சிலிண்டர் இல்லாத டைமில் இன்ஸ்டன்ட் பாட் யூஸ் பண்ணுறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதில் இந்த மாதிரி ஸ்டாக் பண்ணி குக் பண்ணுங்கள். அங்கே ஸ்பேஸே இல்லாதபடி நீங்கள் ஸ்டாக் பண்ணி நீங்கள் குக் பண்ணிக்கலாம். அடுத்த வேலைக்கு உள்ளது இல்லை அடுத்த நாளைக்கு உள்ளது கூட நீங்கள் தாராளமாக குக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ப்ரெஷர் குக் வந்து ஒரு 14 மினிட்ஸ் நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி செய்ய போகிற காய்கறி வந்து பார்த்திங்கன்னா பாவக்காய் பிட்லை, பாவக்காவும் இந்த ஒயிட் காராமணி இருக்கு இல்லையா, அதையும் போட்டு ஒரு பிட்லை பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, கத்திரிக்காய் அண்டு உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டு. இந்த ரோஸ்ட்டுன்றது எல்லாமே நம்ம அவனில் தான் பண்ண போகிறோம். அடுத்து முள்ளங்கி பொரியல். ஸோ நெக்ஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 8 குவாட் இது. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த பயறு வகை ஃபஸ்ட்டு வைப்போம், ஏன்னா அது கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லேயரில் எது டைம் எடுக்குமோ ஜாஸ்தியாக அதை வைங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து நான் பாவக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையுமே ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம், குழையாது, பட் வந்து உங்களுக்கு வெந்திருக்கும். ஸோ காயை நம்ம பொரித்து அந்த மாதிரி சாப்பிட்றத விட கொஞ்சம் நம்ம லைட்டாக அப்போது வேக வச்சு சாப்பிட்டாலும் இந்த ரெசிபிக்கு பர்ஃபெக்டாகவே இருக்கும். அப்புறம் மேலே கொஞ்சம் வந்து எனக்கு ஸ்பேஸ் இருக்குது, அதனால நான் வந்து ஒரு 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். இது வந்து நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காகவோ இல்லைனா வந்து வீக்கெண்ட் வருது இல்லையா, ஸோ அப்போ வந்து ஏதாச்சும் ஒரு பஃப் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்யூச்சருக்கு வேண்டி தான் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம இதை மூடிட்டு, இது வந்து நம்ம உள்ள பயறு போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் 20 மினிட்ஸ் இதை ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே ஹை ப்ரெஷரில் தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ லோனா நான் லோ ப்ரெஷரில் இருக்குதுன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன், இல்லைனா அது ஹை தான். நெக்ஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் அண்டு பொட்டேட்டோ, அதை வந்து நம்ம அவனில் எப்படி ரோஸ்ட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த காம்பினேஷனில் தான் நீங்கள் பண்ணணும் கிடையாது, பட் இந்த காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணும்போது. கத்திரிக்காயும் பொட்டேட்டோவும் ஆல்மோஸ்ட் சிமிலர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க.
அடுத்ததாக இதுக்கு ரொம்ப கம்மியான ஐட்டம் தான் தேவை. உப்பு, மஞ்சத்தூள், சாம்பார் தூள், அப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூள். இந்த 4த்தையும் போட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து அவனில் ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சொன்ன மாதிரி குக்கிங்க்கு ஜஸ்ட்டு வெறும் ஸ்டவ்வை மட்டுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட், அவன், ஏர் ஃப்ரையர் இதெல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக குக் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரொம்ப டயர்டும் ஆகாது. ஏன்னா ஸ்டவ் பக்கம் நின்றுட்டு, அதுவும் இந்த சம்மர் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் பக்கம் நின்று அது பார்த்து பேபி சிட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்ட் பாட்டுக்கும் நீங்கள் வந்து பெருசாக பக்கத்துலேயே நின்று பார்க்கணுன்னு கிடையாது. அவன்லேயுமே நீங்கள் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டைமில் போய் செக் பண்ணால் போதும். இப்போ வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஐட்டம் நம்ம வேக வச்சுருக்கோம், எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் நான் ஸ்டவ் ஆன் பண்ணல. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேக்கிங் ட்ரேயில் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த பொட்டேட்டோ அண்டு கத்திரிக்காய் இதை அப்படியே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு டேஸ்டியாகவே இருக்கும். பெருசாக உங்களுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இந்த ரெண்டுமே வந்து போதும், டேஸ்ட்டாகவே வந்துடும். அப்புறம் மேலே கொஞ்சமாக நான் ஆயில் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நம்ம வந்து இந்த மாதிரி அவனில் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா ஆயில் கன்சம்ஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு பாத்திரத்தோடு ஒட்டுறது அந்த வேலையெல்லாம் கிடையாது. நம்ம போடுற ஆயில் வந்து ஜஸ்ட் அந்த ஃபுட்டுக்கு மட்டும் போய் சேரும். அது வந்து நம்ம கம்மியாக யூஸ் பண்ணால் கூட போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி சமையலுக்கு தேவையான தாளிப்புக்கு வெங்காயம் கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நான் சமைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு 1.5 to 2 hours அவ்வளோதான் இருக்கும் டைம். பட் வந்து நான் ஒரு வேலைக்கு மட்டும் நான் சமைக்கலை. இப்போ நான் செய்கிறது தான் நான் நெக்ஸ்ட்டு லஞ்சுக்கும் நெக்ஸ்ட் டே லஞ்சுக்குமே வரப்போகுது. அதுக்கப்புறம் டின்னருமே சேர்த்து தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தாளிப்புக்கு வேண்டிய பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் பூண்டு இடித்து வச்சுருக்கோம். இது வந்து நம்ம முழுசாக இருக்கிற எல்லா சமையலுக்குமே தாளிப்புக்கு போட்டுடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பண்ணுற வேலை தாளிப்பு. இன்றைக்கி தாளிப்புக்கு வந்து எனக்கு பூண்டு தேவைப்படுது, அதனால் பூண்டு போட்டுடுறேன் நான். ஆயில், கடுகு, அப்புறம் உளுந்து, கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு பூண்டும் போட்டு வதங்கிட்டு இருக்கு. அடுத்து இன்றைக்கி பொரியலுக்கு வந்து நான் முள்ளங்கி பொரியல் தான் பண்ண போகிறேன். தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணுறதுமே நான் வந்து இன்றைக்கி கம்மி குவான்டிட்டின்றதுனால தான் நான் வந்து கையிலே கட் பண்ணிக்கிறேன். நான் கொஞ்சம் அது இன்னுமே எனக்கு குயிக்காக இருக்க மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுறேன் இல்லை அது மாதிரினா நான் சாப்பர் யூஸ் பண்ணிவிடுவேன். அந்த மேனுவல் சாப்பர் ஆர் நம்ம எலக்ட்ரிக் சாப்பர் இருக்குல்ல, அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தாளித்த அதே பாத்திரத்தில் தான் முள்ளங்கியை போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வேணால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். பட் ஊற்றி வேக வச்சோன்னா ஸ்மெல் உங்களுக்கு வரும். ஸோ அந்த ஸ்மெல் வேண்டாம் அப்படின்னா இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் பொரியல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டே அது முள்ளங்கி ஸ்மெல் பிடிக்காதவங்களுக்கு கூட பிடிச்சிடும். ஏன்னா ஸ்மெல்லுன்னு ஒன்று தனியாக வராது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ட் பாட்டில் வச்சோம் இல்லையா, சாதம், அந்த சேப்பக்கிழங்கு, அப்புறம் பருப்பு, அது வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த சாதமும் கின்வாவும் நான் எதுக்கு ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற கார்ப்ஸ் கம்மியாகணும் அப்படின்றதுக்கு தான். ஏன்னா கின்வாவில் வந்து ஃபைபர் இருக்கும், அதுலேயும் கார்ப்ஸ் இருக்கும், பட் ஃபைபருமே இருக்கும். ஸோ ஈக்குவலாக நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இதை மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது உங்களுக்கு இன்னும் நல்லது உடம்புக்கு. நம்ம வெறும் ஒயிட் ரைஸே சாப்பிட்ற மாதிரி இருக்காமல், அதே சமயம் ஒயிட் ரைஸ் டேஸ்ட்டு பிடிச்சவங்களுக்கு அதை விட முடியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கெல்லாம் சூப்பரான ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம வந்து அந்த டொமேட்டோ பப்புவுக்கு தாளித்ததை ஒன்றா சேர்த்து கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு மசூர் தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபைபரஸான ஒரு பருப்பு தான். ஸோ அதனால் வித்தியாசமான பருப்புகளும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து மஞ்சத்தூள், காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் உங்களுக்கு மிளகாய் தூள் இன்னும் வேணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சேர்த்துக்கல, வெறும் பச்சை மிளகாயோட வாசனை இருந்தாலே போதும். அப்புறம் பெருங்காயம்,
இப்போ நம்ம செய்கிற இந்த தால் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்குமே போட்டுக்கலாம், அப்புறம் இந்த சப்பாத்தி அந்த மாதிரிக்குமே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட சாம்பார் மாதிரி தான் இருக்கும், பட் சாம்பார் தூள் போடாத ஒரு பிளெயின் சாம்பாராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி. நான் வந்து இன்றைக்கி பர்பஸ்ஃபுல்லாக கட்டியாக இருக்கணும்னு தான் நான் செஞ்சிட்ருக்கேன். ஏன்னா உங்களுக்கு பருப்பு எடுத்துக்கிற குவான்டிட்டி தட்டில் போட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடுங்க, அதனோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நான் சமையலில் வந்து கோகோனட் நான் சேர்க்கலை. ஸோ உங்களுக்கு வேணுன்னா நான் செய்கிற ரெசிப்பியில் கோகோனட் போட்டிங்கன்னா இன்னும் கூட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ தான் நான் வந்து உப்பு போடுறேன். உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தாளிப்பையும் போட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட டொமேட்டோ தால் ஆர் டொமேட்டோ பப்பு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டின்னருக்கு வந்து நான் ஒரு கிரேவி ரெடி பண்ணோம். ஏன்னா சப்பாத்தி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு கிரேவி வேணும் இல்லையா. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை மிளகா, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக, அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிக்கிறேன். ஸோ நைட்டு டின்னருக்கு இப்போவே பண்ண வேண்டிய அவசியம் என்னென்னு பார்த்திங்கன்னா, எனக்கு இதுக்கப்புறம் ஒர்க் இருக்குது, நான் ஒர்க் போகணும். ஸோ அதனால் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்ததுமே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஏர்லியாக கூட தூங்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முள்ளங்கி வந்து வெந்துருச்சு, நான் தண்ணிலாம் எதுவும் போடலை. அது மூடி வச்சோனாலே அதுலேயே அது வதங்கிடும். இப்போது அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் நம்ம பொரியல் பொடின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டோம், சூப்பராக இருக்கும் அந்த பொரியல் பொடி, அதுதான் போடுறேன். ஸோ நான் தேங்காய் போடல, பட் இந்த பொரியல் பொடி போட்டிருக்கேன். அப்புறம் தாளிப்பு, இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். ஒன்றுமே போடலைனாலுமே, அதாவது தேங்காய் போடலைன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரிலாம் இல்லை. ஏன்னா இந்த பொடியிலேயே கொஞ்சம் நிறைய ஐட்டம் இருக்குது. இந்த பொடியில் தேங்காய் இல்லை, பட் தேங்காய் தவிர்த்து இந்த வேர்க்கடலை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கிறதுனால நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த சேப்பக்கிழங்கு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது தோல் எடுத்து இந்த மாதிரி பீஸஸாக கட் பண்ணியிருக்கேன். இது வந்து மெயினாக என் பையனுக்கு, அவனுக்கு இந்த கிழங்கு சேப்பக்கிழங்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் அதே மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கருவேப்பிலை பொடியும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நம்ம கருவேப்பிலைன்னு கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ பொடியாக சேர்த்துக்கிட்டோன்னா இந்த மாதிரி ரோஸ்ட்டில் தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி வாசனையாகவும் டேஸ்டியாகவே கூட இருக்கும். ஸோ நம்ம வந்து கத்திரிக்காய் அண்டு பொட்டேட்டோவை வந்து அவனில் ரோஸ்ட் பண்ண வச்சுருக்கோன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதோட டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா 410 டிகிரி சென்டிகிரேடில் 20 மினிட்ஸ் நான் ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வெந்துருச்சு, ஆக்சுவலாக கரெக்டாக தான் இருக்குது. பட் எனக்கு இருந்தாலும் இன்னும் ரோஸ்ட் ஆகணுன்றதுனால சேப்பக்கிழங்கையும் திரும்ப கத்திரிக்காவையும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அகெயின் நான் வந்து அவனில் பண்ணுற வேலை தான் இது. பன்னீரும் மஷ்ரூமும் போட்டு நம்ம ஒரு கிரேவி பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா. அது வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட நம்மளோட பன்னீர் பட்டர் மசாலா அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அதில் கொஞ்சம் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், இதில் ஸ்வீட்னஸ் இருக்காது. ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் பிடிக்கும், பட் வந்து மஷ்ரூம் பிடிக்காது. பட் நான் இதை ரெண்டுத்தையும் போட்டு தான் இன்றைக்கி இந்த கிரேவி பண்ண போகிறேன். ஒரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஷ்ரூமை வந்து மஷ்ரூமாக இருந்தால் தானே அது வந்து அவங்க கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதனால மஷ்ரூமை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை வந்து அரைச்சிட போகிறோம். ஸோ கேட்குறதுக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து யாருமே கண்டே பிடிக்கல இதில் மஷ்ரூம் இருக்குது அப்படின்ட்டு. அதே சமயம் நல்ல ஒரு க்ரீமியான டெக்ஸ்சரும் உங்களோட கிரேவிக்கு கிடைக்கும். அதே சமயம் மஷ்ரூமே நல்லது தான் உடம்புக்கு. பிடிக்காதவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி கொடுக்கலாம், தப்பு இல்லை. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா அவனில் ஏற்கனவே பொட்டேட்டோ, கத்திரிக்காய் அண்ட் சேப்பக்கிழங்கு ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. அதே டெம்பரேச்சர் தான் 410 டிகிரி ஃபாரன்ஹைட்டில். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நான் வந்து சென்டிகிரேட் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இல்லை, ஆக்சுவலாக 410 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 20 மினிட்ஸ் ஃபஸ்ட் டைம் ரோஸ்ட் பண்ணோம். நெக்ஸ்ட்டு டைம் வந்து அதே 410 டிகிரி ஃபாரன்ஹைட்டில் 10 மினிட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே டெம்பரேச்சர் தான். இது ஒரு 10 மினிட்ஸு ப்ளஸ் 10 மினிட்ஸு, இதுக்கு மட்டும் 20 மினிட்ஸ் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நான் ஏன் 10-10 அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடது வந்து 2 லேயருன்றதுனால
மேலே இருக்க லேயர் ஆக்குப்பைடாக இருந்தாலும் நான் கீழே வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் தனியாக இது மட்டும் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படி நான் பேலன்ஸ் பண்ணிவிடுவேன். ஸோ நம்மளுக்கு வந்து அகெயின் எனர்ஜியும் நம்ம ரொம்ப சேவ் பண்ணோம். எந்த ஃபார்மில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது இல்லை கம்மியாக கிடைக்குது அப்படின்றதுனால ஒரு பொருளை நம்ம வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட தாட்டில் எப்போவுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து அதோட நெசசிட்டி வந்தாதான்னு கிடையாது. எப்போவுமே நம்ம நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கும் கொடுக்கணும்னு நம்ம நினைக்கணும், நம்ம மட்டும் அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே அந்த தாட் என்றைக்குமே இருக்கவே கூடாது. மற்றவங்களுக்கு போகணும், நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகணும்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா அது அப்படி தான் நம்ம எல்லாரும் யோசித்து வாழணும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஸோ இன்னொரு பேக்கிங் ட்ரேயில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கோம். பார்ச்மெண்ட் பேப்பர் போடுறதுக்கான காரணம் இது சேஃப். அந்த பேக்கிங்க்கு ஃபாயிலை விட பார்ச்மெண்ட் பேப்பர் கொஞ்சம் சேஃபு. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கிங் ட்ரேவை ரொம்ப வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுதான். ஸோ அதுலேயுமே ஆயில் ஸ்ப்ரே பண்ணிட்டு நான் சொன்ன டைமிங்க்கு டெம்பரேச்சரில் நம்ம பேக் பண்ணி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அவனில். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டன்ட் பாட்டு பார்த்திங்கன்னா நம்மளோட பயறு, அதுக்கப்புறம் அதாவது வெள்ளை காராமணி, அதுக்கப்புறம் நம்ம முட்டை, பாவக்காய் வெந்துருச்சு. ஸோ பாவக்காய் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணோன்னா அப்படியே முஷியாகி குழஞ்சி போயிடுமான்னு கேட்டால் கிடையாது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம இதுலேயும் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அது வேக வச்சுனோன்னா கொஞ்சம் சாஃப்டாகும். அதனால தான் வந்து நான் ஃபஸ்ட்டு லேயரில், அதாவது கீழ் தட்டில் நான் காயை வேக வைக்கல, கீழ் தட்டில் நம்ம அந்த காராமணியை தான் வேக வச்சுருக்கோம். ஸோ காயை வந்து நீங்கள் ரொம்ப குழைய வேண்டாம் அப்படின்னா கீழே இருக்க லேயரில் என்றைக்குமே வைக்காதீங்க. ஒன்று மிடில் வைங்க, இல்லை டாப் லேயரில் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேனில் தக்காளி நல்லா வதக்கிட்ட பிறகு நம்ம வேக வச்சிருந்த வெள்ளைக்காராமணியை போட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற பாவக்காயையும் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, மஞ்சள்தூள். இந்த பாவக்காயோட நம்ம அந்த காராமணி போட்டு சமைக்கிறதுக்கான காரணம் பாவக்காயில் ஜென்ரலாகவே கசப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அது நம்ம நிறைய சாப்பிட முடியாது. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பயரோட மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேஸ்டியாகவும் இருக்கும். சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறவங்க கூட ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்தாங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம சாம்பார் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நம்ம மிளகாய் தூளும் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனோட கம்மியாக இருந்தால் கூட போதும். நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளோட பிளேட்டில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நம்ம பிளான் பண்ணி குக் பண்ணுறதுன்றது கொஞ்சம் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான். நம்ம நார்மலாக வயிறு ஃபுல்லானா போதும்னு சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாக எல்லாத்தையும் கவர் பண்ணி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறதுக்கு வேலைகள் வந்து டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் அதனால தான் வந்து அந்த மாதிரி ஹெல்தி பேலன்ஸ்டு பிளேட்டை வந்து நம்மளுக்கு க்ரியேட் பண்ணுறதுன்றது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இனிஷியலாக பார்த்திங்கன்னா கஷ்டமாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் பழகிடுச்சுன்னா உங்கள் கண்ணே தேட ஆரம்பிச்சிடும், இதில் இது இருக்குது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு அப்பப்போ அப்படியே அருவி மாதிரி கொட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது பற்றி யோசிச்சிங்கன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ஒரு 10 டேஸ் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலேருந்துலாம் கொஞ்சம் எடுத்து தாளிச்சும் எடுத்து நம்ம வெள்ளைக்காராமணியும் வேக வச்சதை போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்காக. ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக ஆக்கிக்கணும். நீங்கள் வந்து பண்ணும் போதே வந்து ஓகே இதுக்குன்ட்டு ஒரு மைண்ட் கேல்குலேஷன் வச்சுட்டு பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு வேலை அந்த மாதிரி இருக்காது. இப்போ நெக்ஸ்ட் நம்மளோட ஒரு டிஷ்ஷு பொட்டேட்டோ அண்ட் கத்திரிக்காய் ரோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் செய்கிற சமையலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னொரு வேலைக்கு எங்களுக்கு லஞ்சாக வரும். மினிமம் ஒரு வேலைக்காவது வந்துடும். மீதி இருந்துச்சுன்னா அப்பப்போ ஸ்நாக்கா இல்லை அது காலி பண்ணுறதுக்கு நாங்கள் வச்சுருவோம். மேக்ஸிமம் நெக்ஸ்ட்டு ஒரு நெக்ஸ்ட் டே லஞ்சுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகாதபடி நாங்கள் பார்த்துப்போம். அடுத்து நம்மளோட சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வச்சு எடுத்துக்கலாம். பட் எங்களுக்கு என் பையனுக்கு இது போதும்.
அதே மாதிரி நம்ம காய்கறி கடைக்கு போகும்போது நம்ம ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா ஐட்டத்தையும் எடுக்கிற மாதிரியான ஹேபிட் நம்ம வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை, நீங்கள் செஞ்சு கூட முடிச்சிருவீங்க, பட் அது சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லாத மாதிரி திரும்ப வச்சு ரொம்ப நாள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால கடைக்கு போனோமா ஒரு 5 நாளைக்கு காய்கறி அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க, அதுவே உங்களுக்கு 6 நாளைக்கு அந்த மாதிரி வந்துடும். ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்பவுமே பிளான் பண்ணுவேன். யாராவது கெஸ்ட் வராங்கன்னா மட்டும் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த பிட்லைக்கு வந்து நம்ம தாளிப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட பாவக்காய் பிட்லை ரெடி ஆகிடும். அதே மாதிரி நம்ம ஃபுட் ஸ்டோர் பண்ணிடுறதுக்கும் அடுத்த வேலைக்கு வர்றதுக்கு ஸ்டோர் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு வந்து இப்போ இந்த பாவக்காய் பிட்லை வந்து எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஸோ அதனால் இது கைப்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு பாதி போர்ஷனை நான் வந்து அடுத்த நாளைக்கு வேண்டியதை நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுக்கு சாப்பிட வேண்டியது நம்ம அதில் மட்டும் கை வச்சா போதும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்பூனை வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக உங்களுக்கு அந்த டிஷ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இல்லாமல் ஸ்பூனை மாற்றி மாற்றி போட்டு மிக்ஸ் பண்ணுவோம், அந்த மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது. அப்புறம் உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து கெட்டு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு டின்னருக்கு அந்த மஷ்ரூம் அண்ட் பன்னீர் கிரேவி பண்ணுறோன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேனில் கொஞ்சமாக ஆயில் போட்டுட்டு சீரகம், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, வதக்கி அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் இதில் மஷ்ரூம் வதக்கி அரைக்க வேண்டாம்னா நீங்கள் அதை ஒமிட்டும் பண்ணலாம் அந்த ப்ராசஸை, இல்லை அந்த இந்த ரெசிப்பியில் மஷ்ரூமே கூட நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம், வெறும் வதக்கி கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அதோட உருவமே தெரியாதபடி நான் அரைச்சிட்டேன். கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி தான் இருக்குது, பட் ஓகே, நம்ம கடைசியில் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. எல்லாமே வதங்கினது தான், அதனால் ஒரு 5 மினிட்ஸ் அது சூடானால் போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம், மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள். ஸோ என் பையன் வந்து கண்டுபிடிக்கல இதில் மஷ்ரூம் இருக்குது அப்படின்றது. மஷ்ரூம் அலர்ஜிலாம் கிடையாது, பட் மஷ்ரூம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக இதை கொடுக்கலாம். டேஸ்ட் நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். ஸோ பன்னீர் வேண்டாம், இன்னும் பெட்டரான ஆப்ஷன் என்னென்னா நீங்கள் டோஃபு கூட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சேர்த்துக்கலாம். ஸோ ஸ்வீட்னஸ்க்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஹனி யூஸ் பண்ணுவேன், பட் நான் இன்றைக்கி எதுவும் ஹனிலாம் சேர்க்கல. பட் இந்த டிஷ்ஷுக்கு நீங்கள் கொஞ்சமாக ஹனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்குமே ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த ரெஸ்டாரண்ட்லலாம் பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் ஸ்வீட்டிஷாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ வந்து நம்ம கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு நம்மளோட இந்த பன்னீர் அண்ட் மஷ்ரூம் கிரேவி. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 5 to 7 மினிட்ஸ் தான் நம்ம இப்போ இதை பண்ணிகிட்ருக்கோம். ரொம்ப நேரம் வச்சுருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்புறம் கடைசியாக நம்ம பட்டர் போட்டு மூடி வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சமாக நம்ம கரம் மசாலாவும் சேர்த்துக்கோங்க, கடைசியில் லாஸ்ட்டில் சேர்த்துக்கிட்டா போதும். ஏன்னா நம்ம பட்டை கிராம்புலாம் போட்டு வதக்கி அரைச்சிருக்கோம். ஸோ ரொம்ப தேவை இருக்காது, ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா நம்மளோட இந்த கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ இது அகெயின் சப்பாத்திக்கு மட்டும் கிடையாது, நீங்கள் ஏதாச்சும் புலாவ் இல்லை ரைஸுக்கு ஏதாவது இந்த தேங்காய் பால் சாதம் அப்புறம் அந்த மாதிரி புலாவ் டைப்புக்கு நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாகவும் கண்டிப்பாக தாராளமாக வைக்கலாம். ஸோ டின்னருக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி பண்ண போகிறேன்னு சொன்னேன். ஸோ சப்பாத்திக்கு மாவு பிசைய போகிறேன். ஸோ கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக ஆயில் அது போட்டு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துட வேண்டியதான்.
ஸோ ரொம்ப நிறையா வேறு வெதுவெதுப்பான தண்ணி பால் அதெல்லாம் கிடையாது. நார்மலாக இதை போட்டு ஒரு 1 hour நம்ம இதை அப்படியே ரெஸ்ட் பண்ணி வச்சோனாலே நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஒர்க் போகிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சுட்டு போயிடுவேன். வரும்போது சப்பாத்தி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் எனக்கு வந்து நல்லா டைம் இருந்துச்சு அப்படின்னா சப்பாத்தியே போட்டுட்டு போயிடுவேன் நான். பட் இப்போ பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வந்து மெதுவாக பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு கிரேவி ரெடியாக தான் இருக்குது. ஸோ ஆளுக்கு 2 சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப டைம் எடுக்காது. ஸோ நம்ம எல்லாருமே உயிர் வாழ்கிறதுக்கு காரணம் நம்ம சாப்பிடணும். அதுக்குன்னு சாப்பாடு மட்டும்தான் வாழ்க்கையா, இல்லை அது மட்டும்தான் நம்மளோட எண்ணமான்னு கேட்டால் அப்படியும் இருக்கக்கூடாது. கண்டதையும் சாப்பிடவும் கூடாது. நம்ம உடம்புக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். அது எப்படின்னா, நம்ம என்ன சாப்பிட்றோன்றது வந்து கொஞ்சம் மைண்ட்ஃபுல் ஈட்டிங்காக இருக்கணும். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றது வந்து இட்ஸ் நாட் ஈஸி. நீங்கள் வந்து கொஞ்சம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் அதில் நிறையாவே கொடுக்குற மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரா வேலை தான் இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வயிற்றை ஃபில் பண்ணுற மாதிரி ஃபுட்டுன்றது வந்து வித்தின் மினிட்ஸ், ஒரு 20 minutes 15 minutesல கூட, ஈவன் 2 minutesல கூட ரெடி பண்ணிடலாம். பட் நம்மளுக்கு உடம்புக்கு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் நம்ம உடம்பு, நம்ம உடம்புக்கு கொடுக்குற நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணுறதுன்னு. ஸோ அதனால் ஃபுட்டை வந்து கொஞ்சம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கணும். அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதுக்காக நம்ம அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக கிச்சனில் இருக்கணும்னு நான் சொல்லவே மாட்டேன். பிளான் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியை ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள். அதனோட தேவைகளை ஃபியூவலாக நல்ல ஃபுட்டாக கொடுங்க. ஸோ நம்மளோட வேலை நிறைய தான் இருக்கும் அப்படின்றது தெரியுது இல்லையா? ஸோ அதனால நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணோம். லைக் நம்ம இன்றைக்கி பார்த்தது இந்த இன்ஸ்டன்ட் பாட் அண்ட் தென் அவன். ஸோ அது தவிர்த்து நம்மளோட ஸ்டவ். ஸோ 3த்தையும் நம்ம பேலன்ஸ் பண்ணதுனால என்னால் இது கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். இது ஸ்டில் என்னால் கொஞ்சம் குயிக்காக முடிக்க முடிஞ்சுது. ஸோ நான் ஒரு வாட்டி சமைச்சு முடிச்சிட்டேன்னா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ நான் நெக்ஸ்ட்டு ஒரு வேளை 2 வேளை நான் வந்து சமைக்க தேவை கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம போட்ட பட்டர்லாம் அப்படியே மெல்ட் ஆகிருக்கு. நம்மளோட ஃபுல் குக்கிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கின்வா அண்டு ஒயிட் ரைஸ். ஸோ நம்ம வந்து இதில் கீயும் வினிகரும் போட்டுக்கிறதுனால உங்களுக்கு ரைஸுமே அப்படியே கேக் மாதிரி ஆகிடாது, உதிரியாக இருக்கும். அப்புறம் முட்டை வேக வச்சுருக்கோம். ஸோ இப்போது ஈவினிங் என் பையன் வந்து சாப்பிட்டானா சாப்பிடுவான், இல்லைனா அடுத்த நாளைக்கு முட்டை. அப்புறம் நம்மளோட டொமேட்டோ பப்பு, முள்ளங்கி பொரியல், அடுத்து நம்ம பாவக்காய் பிட்லை நான் 2 பாத்திரமாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பொட்டேட்டோ அண்டு எக் பிளான்ட் ரோஸ்ட்டு. ஈவினிங் சுண்டலுக்கு வெள்ளைக்காராமணி, அப்புறம் வெங்காயம் தக்காளி அதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன், கொத்தமல்லி எல்லாம். அதுக்கப்புறம் செப்பக்கிழங்கு ரோஸ்ட். சாலடுக்கு வந்து கியூக்கம்பர். அடுத்து நம்மளோட மஷ்ரூம் அண்ட் பன்னீர் கிரேவி, அதுவும் ஆல்மோஸ்ட் ரெடி. ஸோ என்னோடய குக்கிங் பார்ட் இன்றைக்கி முடிஞ்சது. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே கையோடு பேக் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகிறேன். ஒரு 2 hours ஆகிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சே இருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.